வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, கோட் படத்தில் ஏஐ மூலம் விஜயகாந்த் இருக்கிறாரா இல்லையா, ட்ரெய்லர் விழாவில் வெங்கட் பிரபு சொன்ன தகவல். வாங்க, வெங்கட் பிரபு அவர்கள் கொடுத்த பேட்டி ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கிறது. என்ன தகவல், என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே அது. தமிழ் சினிமா உலகில் என்றென்றும் தளபதியாக திகழ்ந்து கொண்டிருப்பவர் தான் விஜய். நடிப்பில் வெளியாகும் அனைத்து படங்களுமே மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு பெற்றது மட்டுமல்லாமல் வசூல் சாதனை செய்திருக்கிறது. அந்த வகையில் இறுதியாக லோகேஷ் கனகராஜ் விஜய் கூட்டணியில் வெளியாகியிருந்த லியோ படம் உலக அளவில் மிகப்பெரிய வசூல் சாதனை படைத்தது. லியோ படத்தை தொடர்ந்து தற்போது நடிகர் விஜயின் கோட் படத்தை இயக்குனர் வெங்கட் பிரபு அவர்கள் இயக்கி வருகிறார். இந்த படத்தை ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட் நிறுவனம் தயாரித்திருக்கிறது. நீண்ட இடைவெளிக்கு பின் யுவன் சங்கர் ராஜா இந்த படத்திற்கு இசையமைத்திருக்கிறார். இந்த படத்தில் விஜயகாந்துக்கு ஜோடியாக மீனாட்சி சௌத்ரி நடித்திருக்காங்க. இவர்களுடன் இந்த படத்தில் பிரசாந்த் பிரபுதேவா, அஜ்மல் சினேகா, லைலா என்ப பெரிய நட்சத்திர பட்டாளமே இந்த படத்தில் நடிச்சிருக்கிறது. சென்னை, திருவனந்தபுரம், ஹைதராபாத், தாய்லாந்து, ரஷ்யா, அமெரிக்கா போன்ற பல இடங்களில் இந்த படத்தினுடைய ஷூட்டிங் நடந்து முடிந்திருக்கிறது. கடந்த ஏப்ரல் 14ஆம் தேதி தான் கோட் படத்தினுடைய முதல் பாடலான விசில் போடு வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றது. அதையடுத்து நடிகர் விஜயின் 50வது பிறந்தநாளை முன்னிட்டு சின்ன சின்ன கண்கள் என்ற 2வது பாடல் வெளியாகியிருந்தது. இந்த பாடலை விஜய் பாடியிருந்தார். அது மட்டுமல்லாமல் இந்த பாடலில் மறைந்த பாடகி பவதாரணி குரலும் ஏஐ மூலம் உருவாக்கம் செய்திருக்காங்க. இந்த பாடல் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பையும் பெற்று வந்தது. அதனைத் தொடர்ந்து கோட் படத்தின் 3வது பாடல் சமீபத்தில் தான் வெளியாகியிருந்தது. யுவன் சங்கர் ராஜா மற்றும் விர்ஷா பாலு இணைந்து பாடிய இந்த பாடல் கலவையான விமர்சனத்தை பெற்றது. இந்த பாடலில் விஜய் இளமை தோட்டத்தில் ஸ்டைலாக காட்டியிருக்காங்க. இந்த நிலையில் நேற்று கோட் ட்ரெய்லர் வெளியாகி ரசிகர்களிடமே உற்சாகத்தை ஏற்படுத்தியிருந்தது. ட்ரெய்லரின் ஆரம்பத்தில் நண்பா நண்பி என்னும் கோரிக்கையோடு விஜய் பணியில் அமர்க்கலப்படுத்தி விடுறாங்க. ஏற்கனவே விஜய் தகவலின்படி இந்த படத்தில் ஏஜெண்டாக நடித்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் ட்ரெய்லர் நடித்த பிரசாந்த் விஜய் அறிமுகப்படுத்துவது போல காட்டியிருக்கிறாரு. அதே போல நடிகர் விஜயகாந்த் இந்த படத்தில் ஏஐ மூலம் வருவது போல காட்சிகள் இருக்கிறது என்று சொன்ன நிலையில் அந்த காட்சியில் எதுவும் ட்ரெய்லரில் இடம்பெறவே இல்லை. மொத்தத்தில் பார்க்கும்போது கோட் ஒரு நல்ல ஆக்ஷன் பிளாக் ட்ரீட்டாக ரசிகர்களுக்கு இருக்கும் என தெரிவிக்கிறது. அதோடு கோட் படம் வரும் செப்டம்பர் 5ஆம் தேதி திரைக்கு வர உள்ளது. இந்த நிலையில் விஜயகாந்த் காட்சி குறித்து வெங்கட் பிரபு கூறியிருக்கும் விஷயம்தான் தற்போது இணையதளத்தில் வைரலாகி வருகிறது. இந்த படத்தின் ட்ரெய்லர் வெளியீட்டு விழா நேற்று நடைபெற்றது. இதில் செய்தியாளர்கள் கோட் படத்தில் விஜயகாந்த் காட்சி இருக்கா என்ற கேள்வி எழுப்பியிருக்காங்க. அதற்கு வெங்கட் பிரபு ஏஐ மூலம் விஜயகாந்த் காட்சியை கோட் படத்தில் பயன்படுத்தியிருக்கிறார்கள் என்று பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கூறினாங்க. அது உண்மைதான். அவர்கள் சொன்னால் படத்தில் வரத்தான் செய்யும். நான் சொல்லவில்லை, அவர்கள் சொன்னால் கண்டிப்பாக வரும் என்று கூறியிருக்காரு. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. நன்றி, வணக்கம்.